ஒரு விவசாயி கரும்புகளை அறுவடை செய்து வண்டியில் ஏற்றிக்கொண்டு சர்க்கரை தயார் செய்யும் ஆலைக்கு கொண்டு சென்று இருக்கும்போது ஒரு சிறுவன் வண்டி அருகே ஓடி வந்த வண்ணம், பசிக்கின்றது, எனக்கு ஒரு கரும்பு வேண்டும் என்று கேட்க, விவசாயி அது கரும்பு இல்லை, நாணல் குச்சி என்று சொல்லி கரும்பு தராமல் ஆலைக்கு ஓட்டிச் சென்றார். ஆலையில் இருந்த சிப்பந்திகள், கரும்பை ஏற்றி வராமல் நாணல் குச்சிகளை ஏற்றி வந்துள்ளீர்களே என்று சொன்னவுடன், நாணல் குச்சிகள் இருந்த வண்டியை வீட்டிற்கு ஓட்டி வந்து நடந்ததை வீட்டில் சொல்லி படுத்து தூங்கினார். கனவில் பிள்ளையார் வந்து, சிறுவன் நானே, எனது திருவிளையாடல் இது என்று கூறியுள்ளார். மறுநாள் காலையில் நாணல் குச்சிகள் எல்லாம் கரும்பாகி இருந்தது. அன்று முதல் கரும்பாயிரமாக மாறினார். கும்பகோணம் ஆதி காலத்தில் வராகபுரி என்னும் பெயரில் அழைக்கப்பட்டது. அரக்கன் இரணியாசன் பூமியை கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தபோது மகாவிஷ்ணு வராகராய் அவதாரம் எடுத்து நம் பிள்ளையாரை முதலில் வேண்டி போருக்குச் சென்று இரணியாசனை அழித்து பூமாதேவியை மீட்டு வந்தார். ஆதலால் இவருக்கு வராக விநாயகர் என்ற பெயரும் உண்டு. ஆரம்பத்தில் ஐயனார் கோயிலாய் இருந்த கோயிலில் பிள்ளையார் வந்து தங்கிக் கொள்ள அண்ணனுக்கு இடம் கொடுத்து ஒரு ஓரத்தில் அமர்ந்து விட்டார் ஐயனார். இப்பொழுது சாலையில் இருந்து 6 அடி உயரத்தில் கர்ப்பகிரகத்தில் கம்பீரமாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர். அவரின் எதிரே அவரின் வாகனம் மூசகன். சன்னதிக்குள்ளேயே அவரின் வலதுபுறம் நவகன்னிகைகளும் இடதுபுறம் பூரண புஷ்கலாம்பிகை சமேத ஐயனாரும் அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள். தென்புறம் பிள்ளையார், நந்திதேவர், சிவலிங்கம், பார்வதி, முருகன், சண்டிகேஸ்வரர், குரு ஆகியோர் தனி சன்னதியிலிருந்து வரும் பக்தர்களுக்கு வேண்டுவதை தருகின்றனர். வடகிழக்கு மூலையில் நவகிரக நாயகர்கள் அருள் பாலிக்கின்றனர்.